சிறு சோளம் வெள்ளை சோளம்னு சொல்லக்கூடிய இந்த சோளத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பணியாரம் பண்ண போகிறோம். இதுக்கு 2 டம்ளர் வெள்ளை சோளம், 2 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு மாவாட்டிக்கலாம். இதை 4 மணி நேரம் புளிக்க வச்சாவே போதும். இப்போ இதுக்கு சூப்பராக ஒரு பூண்டு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் வரமல்லி, சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் ஒரு டீஸ்பூன், அப்புறம் வெந்தயம் கொஞ்சம், ஒரு 6 வரமிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரு 3 டீஸ்பூன் தேங்காயும் போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ திரும்ப ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே நம்ம மாவுக்கு தேவையான வெங்காயம்லாம் நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வதங்கின கரைச்சல், உப்பு, புளி கரைச்சல் ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சோள மாவில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டு பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். நார்மல் பணியாரத்தை விட நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு டேஸ்டியாக வரும். பூண்டு குருமாவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு நம்ம சுட சுட பணியாரத்தோடு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு குருமாவை நீங்கள் சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த வெள்ளை சோள பணியாரத்துக்கு பதிலாக நம்ம சிவப்பு சோளம் கூட ஆட் பண்ணி இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.